அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துக்கு. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து கார மீன் மஞ்சப்பால் அது சொல்லிகிட்டே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க எல்லா மக்களும். அதுக்காண்டி இப்போ இன்னைக்கு அதை செய்கிறோம். நல்லா பார்த்து கவனம் பண்ணிக்கிறங்க. அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்திருக்கோம். செய்யலை காட்டுவோம், பார்த்துக்கோங்க. மீன் ஆஞ்சி கழுவி உப்பு போட்டு பரட்டி வச்சிட்டோம். அதை அலசிக்கிறோமா? அலசித்தான் நல்ல தண்ணி இல்லை. இதில் ஊற்று கண்டுச்சு ஆஞ்சிட்டு 4 தடவை அலசிட்டோம். இப்போ நல்ல தண்ணியில் ஒரு தடவை அலசுறோம் செய்கிறதுக்கு முன்னாடி. இதில் அந்த விழுது மாதிரி வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மல்லித்தலை 4 சாமான் அரைச்சிருக்கு. இதில் அரைச்சது தாளிக்கும் போது போடுவேன். இதில் புளி ஊற்ற மாட்டோம். புளி போடக்கூடாது. மஞ்சப்பால் இது. இந்த பூண்டை நச்சு லாஸ்ட்டில் தான் நான் போடுவேன். வதக்கலாம் மாட்டேன். இந்த பூண்டை தட்டிக்குவோம். அடுப்பு பற்ற வச்சு சட்டி வச்சாச்சு. நேரம் பண்ணிடுறையும். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றணும். சட்டி காய் நல்லெண்ணெய். இது நல்லெண்ணெய் பார்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றுறோமா, அது கல்லெண்ணெய் ஊற்று கொஞ்சம். அதையும் போடு. போதும் எண்ணெய் காயவும் இந்த பாருங்க சோம்பும் அதில் வெந்தயமும் கலந்து வச்சுருக்கேன். அது எதுக்குன்னு சொன்னால், இது நல்ல குளிர்ச்சி. வெந்தயம் நல்லா இருக்கும் வயிற்றுக்கு. இது வயிற்றுடைய இதை குடலை சரி பண்ணும். நல்ல வாசமாக இருக்கும் சாப்பாட்டுக்கு. மீனானமும் நல்ல வாசமாக காஞ்சிருச்சு இருக்கும். இது நல்லா இவ்வளவு இதாக வெங்காயம், சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும். நல்ல வெங்காயமும் சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. சொன்னேன் இப்போ சொன்னல அரைச்சிருக்கிறோம்னு தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா மல்லித்தலை 4 அரைச்சிருக்கு பாருங்கள் மிக்சியில். அதை இப்போ ஊற்றுவோம். நல்லா கிண்டுமா, இன்னும் கொஞ்சம் கிண்டு ஊற்றி அதை அந்த மூடி எடுத்துக்க. பிள்ளைகளுக்கெல்லாம் இதை கார மீனாக பிச்சு கொடுங்க. அப்படியே தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு முள் இல்லாமல் மேலே உள்ள நைஸாக எடுத்து அதுகளுக்கு ஊட்டி விடுங்க. நல்லது. உமேக்கா சத்து இருக்குது, கால்சியம் இருக்குது, எல்லாம் இருக்குது. சின்ன பிள்ளைகள வளர்கிற பிள்ளைகளுக்கு நல்லது. நீங்களும் சாப்பிடுங்க. அதுக்காக நீங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை. நல்லா வாங்கி சாப்பிடுங்க. கார மீன் எல்லா மீன். சரி, ஊற்ற போகிறேன். நான் ஊற்றுறேன். மூடு. முடிட்டியா? இதில் போடுமா, மஞ்சத்தூளை போடு. போட்டியா? இதை போடு இது போடு. அதை போடு. இன்னொரு ஸ்பூன் போடு. அது மல்லித்தூள் இந்தியே சொல்லியிருக்கிறேன். மல்லித்தூள் மிளகாத்தூள் கலந்து அரைச்சது. 100 நீட்டு மிளகா குண்டு மிளகா அரைக்குள்ள மல்லி காய வச்சு அரைச்சிருவேன். அந்த தூள் அது காரம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி இதுக்கிட்டே அதை நல்லா சேர்க்கணும். இதில் மிளகா படியெல்லாம் ரொம்ப போடக்கூடாது. மஞ்சத்தூள் தான் மெயினான மசாலா. ஏன்னா இது மஞ்சப்பால். இல்லை ஊற்று. இதை ஊற்று. இன்னும் சீரகத்தூள் போடல. மிளகுத்தூள் ரொம்ப முக்கியமானது இதுக்கு. அது போடணும். ஊற்று வேணும்ல. கொஞ்சம் உப்பு. உப்பு போட்டுக்கோங்க. கொஞ்சம் போடுமா, இன்னும் கொஞ்சம் போடு. அதை கழுவியாச்சு உப்பு. அதுலேயே உப்பு திருப்பி போட்டு ஊற வச்சுக்கிறோம். புடி நீ எடுத்துட்டு கூட கிடக்கு. இந்த இருக்குது 4 பச்சை மிளகா 4 போடுறேன் பாருங்கள். போட்டுருங்க. இந்த பாருங்கள் சீரகத்தூள் சுத்த சீரகம் சோம்பு சேர்ந்துருக்கு அதுலேயும். ஆனால் இந்த இருக்குது மிளகுத்தூள் போட்டு 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். இதுக்கு தக்கன போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள் பாருங்கள். மல்லித்தூள் நான் உங்களுக்கு இப்போ மசாலையெல்லாம் வாங்கி காமிக்க போகிறேன். தனித்தனியாக வாங்கி முழுசாக காமிப்பேன் அரைச்சி எப்படி போடுறதுன்னெலாம்.
ஒரு 3-4 ஸ்பூன் போடுங்க இதுட்டு மல்லித்தூள்லாம் போட்டுக்கோங்க. நல்லது. இதுக்கு தேங்காய் பால் ஊற்றணும், அதனால தேங்காய் பால் எடுக்க போகிறோம். மஞ்சள் பால், மஞ்சள் அண்டு பால், அதுக்காக அந்த பால் ஊற்றணும். வயிற்றுக்கு நல்லது, சாப்பிட்டுக்கோங்க. அவ்வளோதான். மஞ்சப்பால் எடுக்க போகிறேன், போட போகிறேன். இப்போ வந்து மீனை வந்து அடுக்குவேன் பாருங்க. இது வந்து இந்த மாதிரி ஒரு மீன். சின்ன காரை பெரிய காரில் வாங்கி போட்டு காய்ச்சிக்க நல்லாயிருக்கும். ஆமாம், இந்த சின்ன காரை தான் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இது வந்து குதிப்பு காரம், இதுக்கு பேர். கொத்தமல்லி காரம் நல்லாயிருக்கும். அண்டையெல்லாம் அவ்வளோ இருக்காது. அப்புறம் இன்னொரு விஷயம் இருக்குது. இதில் வந்து சீரகத்தூளும் இது சோம்புத்தூளும் அரைச்சி வச்சுருப்பேன், அதை போடுறேன் இதில். சரியாக போச்சு. இன்னும் காரமும் நீங்கள் கம்மி பண்ணிக்கிறா இருந்தாலும் இன்னும் கம்மி பண்ணிக்கிறலாம். என்கிட்ட பிள்ளைகளுக்கு கொடுக்கும்போது நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணணும். ஏன்னா பச்சை மிளகாய் அரைச்சும் போடுறோம், அதில் குழம்புலையும் போடுறோம். இது எப்படின்னு கேட்டால் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி தொளிக்கணும். இந்த இவ்வளவு கையில் அழிக்கிட்டு அது தொளிச்சா அந்த மீன் உடையாது. இந்த காரல் மீன் எந்த மீனுக்குமே கொஞ்சம் தண்ணி ஊற்றிருங்க. பச்சை தண்ணியை கையில் அப்படியே இது பண்ணி மெதுவாக அப்படி தொளிச்சு விடுங்க. ஊற்றிடாடிய மடமடங்கு. ஆமாம், நொறுங்கி போயிடும். அதுக்காக இது ஊற்றுறது. வெள்ளைப்பூடை போடு, வலிச்சு போடு. இது வந்து பச்சையாக வெள்ளைப்பூடு இடித்து வச்சுருக்கேன் பாருங்கள், உரிச்சிட்டு பாருங்கள். ஆமாம், உரிச்சிட்டு வெள்ளைப்பூடை இடித்து வச்சுருக்கேன் இதில் வச்சு. நான் வந்து வதக்கலாம் மாட்டேன், இப்படி போட்டாத்தே நல்லது, உடம்புக்கும் நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது. அது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டு, ஒன்றும் இல்லை. வந்துருச்சு அழகா. தேங்காய் பால் ஊற்றிடலாமா? தேங்காய் பாலை ஊற்றுறியா? ஊற்று ஊற்றும் போது உப்பு கம்மியாகும், பார்த்துக்கோ. இது லைட்டாக வேணால் அந்த தேங்காய் பால் ஊற்றுறதுனால உப்பு பத்தாது, அதனால கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். பத்தாட்டா இந்த இது மிளகுத்தூள் பிடிச்சி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இந்த இருக்குது மல்லித்தலையும் கொஞ்சம் பச்சையாக போட்டுக்கோங்க, அப்படி உதுத்து விட்டுருங்க. அவ்வளோதான். கொஞ்சம் நறுக்கி வச்சு பச்சையாக உதுத்து விட்டுருங்க. இதில் முருங்கலையை கூட கொஞ்சம் உருவி போடலாம். எடுத்துகிட்டு வரவா? கொஞ்சம் ஒரு கொத்து உருவிக்கிட்டு. அது இறக்கும்போது போடுறதானே, சும்மா எடுத்துகிட்டு வா. அது முருங்கல் நல்லா கொழுந்தலையை எடுத்துரு, நல்லா இருக்கு அந்த இலை. இந்த இருக்குது. இதை கொஞ்சம் நல்ல தண்ணியில் கலையை அலசிக்கிறேன், அவ்வளோதான். இது கொதிக்குதான்னு பாருங்க. இதை பார்க்குறேன், கொதிக்குதான்னு பாரு. இந்த பாரு, கொதிக்குதாப்பா? இப்போதான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்போ போட்டுவிட்டுருவா? நல்லா கொதிக்குதா? நல்லா புளிஞ்சு விட்டு போடு. புளி தண்ணி இருக்கக்கூடாது. நல்லா அப்படியே அப்படித்தான் உதறணும். புளிஞ்சு போடு, சுற்றி போட்டு விட்டு அப்படியே நடுவில் போடுமா. போடு சும்மா உள்ளே போட்டு விடு. அதை அப்படியே ஸ்பூனில் அரைச்சி எடுத்துக்கிட்டு சாப்பிடுங்க, தட்டில் வச்சுருங்க. இந்த இப்படி ஆப்பையெல்லாம் போட்டுறாதீங்க மீனுக்கு. சின்ன ஸ்பூன் இருக்குல்ல, எடுத்துகிட்டு வர ஸ்பூனை, அந்த ஸ்பூனை வச்சு இப்படி எடுங்க, இல்லைன்னா உடஞ்சி போயிடும். அந்த மாதிரிலாம் எடுக்கணும்னு தெரியும். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி அவிச்சிட்டு இனிமேல் வந்து இது பண்ணிடணும், இப்படி நீக்கி வச்சிடணும். அவ்வளவுதான். நல்லா மணக்குது இன்னைக்கு. கரெக்டாக இருக்குது. இதுக்கு மேலே உப்பு வேண்டியதில்லை சபினா. உன் கையப்பிடி நாக்கில் வச்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆமாம், உப்பு கரெக்டாக இருக்கு. இந்த மீனை வந்து ரொம்ப வேக வச்சிடாதீங்க, மீன் வந்து நொறுங்கிடும். இப்போ சுற்றி விட்டேன், இப்படியே சட்டி அப்படி சுற்றி விடுங்க. அப்படி சுற்றி விட்டு. ஆனால் இந்த முருங்கலை போட்டு குடிக்கவும் அது அப்படி வாசமால இருக்கு. இது வந்து மறுபடியும் வந்து கொஞ்சம் முருங்கை இலை போட்டது பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கு, வாசமாக ரொம்ப நல்லா இருக்கு. இது செய்யறதுக்கு 15 நிமிஷம் ஆச்சு. இதை இப்போ இறக்க போகிறோம்.
ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, மீன் வந்து உடைஞ்சு போயிடும், அதனால இறக்கி அது சூட்டில் வெந்துடும். சூட்லயே அப்படி நீக்கி வச்சிருமா. அது ஏன்னு கேட்டால் வேர்வை தண்ணி வடியாமல் பார்த்துக்குறோம். அந்த அரிசி பார்த்து இதுக்கு வந்து அரிசி வந்து போட்டிருக்கு. உலை வச்சு அரிசி போட்டு வடிப்போம்ல, அந்த சோறை வச்சு இந்த வெஞ்சனம் வச்சு சாப்பிடலாம். இதுக்கு மேலேயும் நீங்கள் விரும்பினா மீனை வறுத்து வச்சுக்கலாம். இன்னும் மீன் வந்து சீப்பியா மாதிரி வச்சுக்கிறணும். அது சீப்பியாவில் மாதிரி பிசுக்கு மீன் இது இருந்தால் அதுவும் வச்சுக்கலாம், இதையும் வச்சுக்கலாம். நல்லா தொலியை ஊற்றிக்கிட்டு சோத்தில் சாப்பிடலாம். ரசம் போலவே கொஞ்சம் ஊற்றிக்கிடுங்க, நல்லது. பிள்ளைகளுக்கு நல்லா ஊற்றி கொடுங்க. ஆனால் இன்னும் கூட நீங்கள் மிளகு இதெல்லாம் கம்மி பண்ணிக்கிறங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் வந்து நல்லா இருக்குது அழகாக. இந்த பாருங்கள், முருங்கை இலை இது இருக்குது. அப்புறம் இந்த மாதிரி ஸ்பூனில் வச்சு இப்படி அழகாக இப்படி எடுக்கணும். இந்த பாருங்கள், இப்படி எடுக்கணும். இரண்டியை போட்டியே உடஞ்சி போயிடும். மெதுவாக பிச்சு, முள் இருக்கும் இதில், பார்த்துக்குங்க. மெதுவாக பொறுமையாக பிச்சு வைங்க பிள்ளைகளுக்கும். பச்சை பச்சையாக தொங்குறதுலாம் இந்த முருங்கை இலை, அது நல்ல வாசமாக இருக்கும் அந்த ஆணத்தை சாப்பிடும்போது. இருந்தால் போடுங்க, இல்லைண்டா மல்லித்தலை போடுறதோட விட்டுருங்க. இந்த மீன் வந்து குழந்தை பெற்றிருந்தீங்கன்னா பால் ரொம்ப நல்லா ஊறும், ரொம்ப நல்லா வரும். அதை சாப்பிட்டுட்டு ரொம்ப அந்த பிள்ளையை ரொம்ப சாந்தமாக நல்லா தூங்குங்க, நல்லா இருக்கும். உங்களுக்கும் நல்லா ஆரோக்கியம், குழந்தைக்கும் ஆரோக்கியம். ரெண்டாவது, நான் வந்து தேவொட்டையாக நீங்கள் நான் தேவொட்டையில் இருந்தேன், அதே கேட்குறீங்க நீங்கள். தேவொட்டையில் 1980 85 வரைக்கும் அங்கே இருந்தேன். 85 இங்கே வந்துட்டேன், சென்னை வந்துட்டேன். நாங்கள் என்னுடைய வாழ்க்கை முறையே ஒரு கிடையாட்டுக்கார வாழ்க்கை தான். கிடையாட்டுன்னா அந்த காலத்தில் கடை விடுவான். கிடையாட்டில் வந்து கடை விடுவா, மூட்டையை கட்டிக்கிட்டே தூக்கி போவாங்க எல்லா இடத்துக்கும். அதே மாதிரி வாழ்ந்தவர். உதயகுடியிலேருந்து புளியாலிருந்து திரும்ப உதயகுடியிலேருந்து திரும்ப தேவகோட்டையிலேருந்து இந்த சென்னை இம்புட்டுக்கு நான் வந்திருக்கிறேன். நான் இருக்கிற வீடு வந்து இந்த வீடு வந்து 25 வருஷம் ஆகுது கட்டி. ஆனால் இது வாங்கி 30 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, 32 வருஷம் ஆகுது. இது வந்து விவசாயம் பண்ணி இங்கேருந்து நெல் வந்து இதில் கொடுத்து மிஷினில் கொடுத்து அரைச்சி வீட்டுக்கு அரிசி மண்ணடிக்கு கொண்டுக்கிட்டு போவோம். நாங்கள் அங்கே தான் இருந்தோம். அவங்க வியாபாரம் பண்ணாங்க எங்கள் கணவர். அதனால அந்த அரிசியை நாங்கள் அங்கே கொண்டு வச்சு சாப்பாட்டு அரிசி ஊரில் மாதிரி செஞ்சு சாப்பிடுவோம். விளக்குலையும் வச்சுட்டு போதும் விட்டு. போதும் ரொம்ப அருமையா இருக்கு. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இந்த முருங்கை இலை ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்காக நான் முதல்ல எடுத்து வாயில் வைக்கிறேன். பிஸ்மில்லா ரஹ்மான். அடேங்கப்பா, நம்ம பொரிக்கிறது இது பண்ணுறதுல கூட இல்லை, இதில் தான் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கு, காரம் இல்லாமல் மீன் ரொம்ப அப்படி சாஃப்டாக இருக்குது, அவ்வளோ நல்லா இருக்குது. வஞ்சரை மீன் அது இதுங்கிறதுலாம் வந்து ஒரு மாதிரியாக பேசுவாங்க. ஆனால் இதில் உள்ள டேஸ்ட்டும் இதில் உள்ள நமக்கு ஒரு சத்தும் அவ்வளவு நல்லது. வயிற்றுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, குடலுக்கு இன்னும் ரொம்ப நல்லது. சாப்பிடுங்க, வாங்கி இதை செஞ்சு சாப்பிடுங்க. அதுவும் சாப்பிடுங்க, வஞ்சரம் அந்த மீன் இந்த மீன் பெரிய மீன்லாம் சாப்பிடுங்க. ஆனால் சூடாக சாப்பிடுங்க, சூடாக சாப்பிட்டா நல்லா ஊற்றிக்கங்க, ஆணை ஊற்றிக்கிறங்க, நல்லா இந்த மஞ்சப்பாலை ஊற்றிக்கிறங்க. ஆமாம், இந்த மீன் வந்து இப்படிலாம் ஹோட்டலில் கிடைக்காது. ஆமாம், இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றதான் சாப்பிட முடியும். அப்படி இருப்பதுனால நீங்கள் வந்து வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ருசியாக இருக்கும், சூப்பராக இருக்கும், சாப்பிடுங்க. இந்த மீனை பாருங்க, அதில் அந்த பிச்சு பாருங்க, அது எவ்வளோ சாப்பிட்டா எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு, நல்லா மெதுவாக. ஆனால் முள் இதில் நிறையா இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கல, ரொம்ப கவனமாக கொடுங்க. ஹை பட்டன் ஒன்று இருக்குது, அதை நல்லா அமைக்கிருங்க. ஹை பட்டன் ஒன்று இருக்கு, அதை நாங்கள் இப்படி கேட்குறோங்கிறதுக்காக இதை நம்ம சொல்லலை. உங்களுக்கே தெரியும், எல்லா விவரங்கள்லாம் தெரியும், எங்களோட உங்களுக்கு விவரம் தெரியும். அதை கொஞ்சம் கைப்பட்டு அமைக்கி நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.